மக்களே, டிசம்பர் 16ஆம் தேதி ஸ்பைஸ் அரேனா பினாங்கில் நடைபெற உள்ளது ஹலோ கிரியேட்டிவ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் தி லெஜெண்ட் ஹரிஹரன் லைவ் கான்சர்ட். உங்கள் டிக்கெட்டுகளை ticket2u.com.my வழி இப்போதே புக்கிங் செய்யுங்கள். தொழிலாளி இல்லாத நாடே இல்லை எனலாம். நான் இன்னும் தொழிலாளியே என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிறேன். என் ஆசான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மேல் சிறுவயது முதல் இதுநாள் வரையிலும் ஒரு ஈர்ப்பு கொண்டு அவரின் கொள்கைகளை அப்படியே கடைபிடித்து அவரின் புகழை கடந்த 14 வருடமாக இங்கு மேடையேற்றி மக்களின் நன்மதிப்பை பெற்று வருகின்றோம் என 1000ல் ஒருவன் இதழேக்கனி நற்பணி மன்ற தலைவர் எம்.ஜி. குமார் பெரும் கரவொலிக்கிடையே பேசினார். அரங்கம் நிறைந்த எம்ஜிஆர் ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவோடு எம்.ஜி. குமாரின் செயலவையினரின் ஒத்துழைப்புடன் மாபெரும் படைப்பாக நானும் ஒரு தொழிலாளி கலை நிகழ்ச்சி புக்கிட் மெர்தாஜாமில் சிறப்பாக நடந்தேறியது. நாடெங்கிலுமிருந்து எம்ஜிஆர் மன்றங்களின் தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் ரசிகர்களோடு சிறப்பு பிரமுகராக மலேசிய குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் தேசிய துணைத் தலைவர் தத்தோசி புலவேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு ஏற்பாட்டுக் குழு தலைவர் எம்.ஜி. குமாரை வெகுவாக பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். எம்ஜிஆரின் சாயல் கொண்ட எம்ஜிஆர்களின் ஆடல் பாடல்கள், உள்ளூர் கலைஞர்களின் எம்ஜிஆர் படப்பாடல்கள் அடங்கிய சுமார் 5 மணி நேர நிகழ்ச்சியாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக விளங்கிய நிகழ்ச்சியின் நாயகனான எம்.ஜி. குமாரின் தலைமை இருக்கும் வரையில் மக்கள் திலகத்தின் திருப்பெயர் ரசிகர்களின் மனதில் நீடித்து நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை. மொத்தத்தில் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தை மீண்டும் ரசிகர்களின் நினைவுக்கு கொண்டு வரும் ஒரு நிகழ்ச்சியாக வருடாவருடம் இந்நிகழ்ச்சி படைக்கப்படுகிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மக்களே, டிசம்பர் 16ஆம் தேதி ஸ்பைஸ் அரேனா பினாங்கில் நடைபெற உள்ளது ஹலோ கிரியேட்டிவ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் தி லெஜெண்ட் ஹரிஹரன் லைவ் கான்சர்ட். உங்கள் டிக்கெட்டுகளை ticket2u.com.my வழி இப்போதே புக்கிங் செய்யுங்கள்.